கடம்பூர் கௌமார அட்டவணைப்படி 757 ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம். சிதம்பரத்துக்கு தென்மேற்கில் உள்ள மன்னார்குடிக்கு தெற்கே 4 கல் தொலைவில் உள்ள திருத்தலமாகும். ஞானசம்பந்தப் பெருமானும் நாவுக்கரச பெருமானாலும் தேவாரம் பாடிய தேவாரத் தலமும் ஆகும். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் என்னும் அப்பர் அருள்வாக்கு எல்லோருடைய நாவிலும் பயிலப்படுவதாகுமே. திருப்புகழ் 757. வாரும் இங்கே வீடு இதோ பணம் பாஷாணம் மால் கடந்தே போம் என் இயலூடே வாடி பெண்காள் பாயை போடும் என்று ஆச்சார வாசகம் போல் கூறி அணைமீதே சேருமுன் காசு ஆடை வாவியும் போதாமை தீமை கொண்டே போம் என அடமாத சேரிடம் போகாமல் ஆசு வந்து ஏறாமல் சீதளம் பாதாரம் அருள்வாயே. நாரணன் ஸ்ரீராம கேசவன் கூர் ஆழி நாயகன் பூவாயன் மருகோனே நாரத்தும்பூர் கீதம் ஓத நின்றே ஆடு நாடகம் செய் தாளர் அருள்பாலா சூர் அணங்கோடு ஆழி போய் கிடந்தே வாட சூரியன் தேர் ஓட அயில் ஏவி தூ நரும் காவேரி சேரும் ஒன் சீராறு சூழ் கடம்பூர் தேவர் பெருமாளே. நாராயணன் ஸ்ரீராமன் கேசவன் கூர்மை கொண்ட சக்கரப்படையை பூண்டவன் பூவுலகத்தில் ஆயர்குலத்தில் தோன்றியவனான கண்ணனின் மருகோனே. நாரதர் தும்புரு என்பவர் இசைப்பாட நின்று ஆடும் நடனத்தை செய்யும் திருவடியை உடைய சிவபெருமான் பெற்ற குழந்தையே. சூரனும் அவன் வருத்தும் செயல்களும் கடலில் போய் மரமாய் கிடந்தே அழிய சூர் அணங்கோடு ஆழி போய் கிடந்தே வாட சூரியன் தேர் ஓட அயில் ஏவி. சூரியனின் பழைய தேர் பழைய முறைப்படி தடையில்லாது ஓடவும் வேலை எய்தவனே. தூய மணம் வீசும் காவிரியுடன் சேரும் ஒள் சீராறு சூழ் கடம்பூர் தேவர் பெருமாளே. ஒள்ளிய சிற்றாறு சூழும் கடம்பூரில் வீற்றிருக்கின்ற தேவரின் பெருமாளே. விலைமாதர் இங்கே வாருங்கள், என் வீடு இங்கேதான் இருக்கிறது, பணம் எனக்கு நஞ்சு, என் அன்புடன் கலந்து ஆசையை தீர்த்து கொண்டே செல்லுங்கள், வாருங்கள் பெண்களே பாயை போடுங்கள் என மரியாதை வார்த்தைகள் போன்றவற்றை பேசுவர். படுக்கையில் சேர்வதற்கு முன்னம் பொருளையும் ஆடைகளையும் வேண்டிய அளவுக்கு கவர்ந்து கொள்வர். அவை போதா என்று குற்றம் வேண்டுமென்றே கூறி ஓடிப்போங்கள் என்று கூறி அடம் பிடிப்பர். அத்தகையவர் இடத்தில் நான் செல்லாமலும் குற்றங்கள் என்னை வந்து அடைந்து பெருகாமலும் நின் குளிர்ந்த பாத தாமரையை அளித்து அருளுவாய் ஆக. அளித்து அருள வேண்டும் என்று வேண்டியவாறு. சூரியன் தேர் ஓட, சூரியனின் தேர் பழையபடி ஓட, அத்தேர் முன்னம் சூரனின் கட்டளைப்படி வழி மாறி போய்கொண்டிருந்ததால் அத்தேர் பழையபடி தன் நிலைக்கு வரவும் அத்தேர் ஓடவும் அயில் ஏவி சூரனை கொன்றவனே என்ற பொருள்.